வணக்கம் நண்பர்களே, தேர்தல் முடிவு பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். முதல் அப்டேட்டு, திமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதியிலேயே தோல்வி அடைஞ்சிருக்காருல்ல, இது பற்றி பிரகாஷ்ராஜ் ஒரு பதிவு போட்டிருக்காரு. பிரகாஷ்ராஜ் ப்ரோ டிஎம்கே பர்சன், ஊருக்கே தெரியும். என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, வணக்கம் தமிழ்நாடு, காமராஜர் தோத்தாரு, இப்போ ஸ்டாலினும் தோத்துருக்காரு, சமூகம் ரசிகர் மயமாகி இருக்கு, அரசியல் மயமாகலை அப்படின்னு கிட்டத்தட்ட புலம்பியிருக்காரு. யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? காமராஜரோட ஸ்டாலினை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபீட்பேக்கில் கடுமையான எதிர்வினை வந்துக்கு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஜோக்கர்ஸ். அரசியலில் ஆனாவும் தெரியாது, ஆவனாவும் இவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு உணர்ந்த தினம் இன்று அப்படின்னு ஒரு மீமு வைரலாக ஷேர் ஆகுது. அந்த மீமில் யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? கருத்து கணிப்பு எடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க. கோலாகல சீனிவாசு. நார்மலாக தமிழக மீடியாக்கள் வெளியிட்ட எந்த கருத்து கணிப்பு முடிவும் ஒர்க் அவுட் ஆகலை. எல்லா கருத்து கணிப்பு முடிவும் டிஎம்கே கூட்டணி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு நிறுவனம் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் டிவிக்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும், 98லேருந்து 120 தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு சரியாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் அக்யூரேட்டாக நடந்திருக்கு. அந்த ஒருத்தங்களை தவிர மீது எல்லாமே அடிச்சு விட்ருக்காங்க. அதில் கோலாகல சீனிவாசு, ஜேவிசி ஸ்ரீராமு, பாண்டேலாம் பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகளை தாண்டாது டிவிக்கே. 10 தொகுதிகளை தாண்டுனுச்சுன்னா அரசியல் பேசுகிறதே நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சேலஞ்ச் விட்டுருக்காரு. இப்போ டிவிக்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அரசியல் பேசுகிறதுலேருந்து எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, பாண்டேவை டேக் பண்ணி. அடுத்து டெல்லி ராஜகோபாலன், ஸ்ரீராம் சேஷாத்ரி, இவர்கள்லாம் ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீமில் இருக்காங்க. மாரிதாசும் இருக்காரு. மாரிதாஸை இந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிடலாம். மாரிதாசு ஒரு தேசியவாதி. என்ன அண்ணாமலைனா மட்டும் அவருக்கு ஒரு வன்மம் வந்துடும். அது மட்டும்தான் மாரிதாசுக்கிட்ட எனக்கு பிடிக்காது. மற்றபடி அவர் அந்த லிஸ்ட்டில் இருந்து தூக்கிடலாம். மீதி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாக்களாவது திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக கூட்டணி 2வது இடம் பிடிச்சிருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் தனி பெரும்பான்மையோட அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? ஏடிஎம்கே கூட்டணி 3rd பொசிஷன் தள்ளப்பட்டிருக்கு. இந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மையான கள நிலவரம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றி விடுற மாதிரி, தமிழக பாஜகவுடைய தலைவர்களை ஏற்றி விடுற மாதிரி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு கள நிலவரம் என்னன்னே தெரியாமல் பரப்புகிறாங்க. தலைவர்கள் மத்தியில் மூளை செலவை பண்ணுறாங்க. இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய கும்பல் இதை உண்மை நம்பிட்டு அதிமுக பாஜகலாம் கூட்டணி அமைச்சு இப்போ பார்த்தீங்களா நிலைமை. அதிமுகவோட கூட்டணிக்கு போகாமல் அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சிருந்தா பிஜேபி இந்நேரம் டெஃபினட்டாக டபுள் டிஜிட்டில் தொகுதிகளை ஜெயிச்சிருக்கோம் டெஃபினட்டாக. ஏன்னா அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கும்போது வேல்யூ கூட. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க இந்த கும்பல். இதில் கோபமடைந்த அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு, பாஜக தொண்டர்கள் தான் இந்த மீமை வெளியிட்டிருக்கிறது. ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீமை வெளியிட்டிருக்காங்க. இது 2. அடுத்தது ஒரு மீமு சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுதுங்க. ஸ்டாலின் சிரிக்கிறாரு, சேகர்பாபு வாயில் கையை வச்சு கெக்க புக்கன்னு சிரிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி கீழே என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? தலைவரே, நான் ஜெயிச்சிட்டேன், துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு ஜெயிச்சிட்டாரு, கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோத்துட்டாரு. அதான் இப்படி சிரித்து, தலைவரே நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் தோத்துட்டீங்க தலைவரே அப்படின்னு சேகர்பாபு நக்கல் பண்ணி சிரிக்கிற மாதிரியான ஒரு மீமை டிவிகேக்காரங்களாம் இப்போ ஷேர் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு கவனம் பெறுது. அடுத்து திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருக்கார்ல, போன தேர்தலையே ரொம்ப போராடி தான் ஜெயிச்சாரு. இந்த தேர்தலில் மறுபடியும் போட்டியிட்டாரா? தோல்வியை சந்திச்சிருக்காரு துரைமுருகன், திமுகவுடைய பொதுச் செயலாளர். அப்போ திமுகவுடைய தலைவரும் அவுட்டு, தோத்துட்டாரு. திமுகவுடைய பொதுச் செயலாளரும் தோத்துட்டாரு. இது போக பல அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.